சொல்றது, ஏஜ் இருக்கும்போது நம்ம நம்ம உடம்ப பாத்துக்கிட்டோம்னா நம்ம ஏஜ் தாண்டி போகும்போது உடம்பு நம்மள பாத்துக்கும். So now is the time. வெல் செட்ல மேம் சொன்னது எவ்வளோ கரெக்ட். ஸோ நம்ம இப்போ நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டோன்னா தான் நமக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 99% இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்கிறோமே ஒழிய ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, குழந்தைங்கள பார்த்துக்கணும், எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, ஜிம் போக டைம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு நம்மளோட ஒர்க் அவுட் ரொட்டீனை நம்மளோட ஹெல்த்தை நம்ம லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சிடுறோம். அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் ஜிம்மில் போய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் பண்ண முடியும்ட்டு இல்லை. நீங்கள் வீட்லேயே கூட சிம்பிளாக ஒரு 20 to 30 மினிட்ஸில் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு உமனாக நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்லையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஜிம்முக்கே போகாமல் வீட்லேயே உங்களோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் ரொட்டீன் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஒர்க் அவுட் சீரீஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. உங்களுக்கு இந்த ஹோம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீரீஸ் வேணும்னா இப்போவே ஹோம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதிகமாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா we will start the series. Let make it happen together. இந்த உடல்ல நாம தண்டிக்கலன்னா உடல் நம்மள தண்டிச்சிடும்.